நமச்சிவாயம். வாழ வைப்பால் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்களே, ஆகஸ்ட் மாதம் தலைக்கு மேல் போன வெள்ளம் எல்லாமே நாம நினைக்கிறத விட தலையை மீறி கடந்து போயிடுச்சு. சில விஷயங்கள்லாம் நடந்து போயிடுச்சு. சில இடங்களை எதுவும் செய்ய முடியாம இருக்கிறோம், சில இடங்களை எதுவுமே நடக்க மாட்டேங்குது, சில இடங்களை ரொம்ப அமைதியா சத்தம் இல்லாம இருக்க வேண்டியதாக இருக்குது. எப்பயுமே இந்த ஒரு ரொட்டேஷன்ஸ் ஆகட்டும், ஒரு அப் அண்ட் டவுன்ஸ், லைஃபே ஒரு அப் அண்ட் டவுன்ஸ்லேயே இருந்துகிட்டு இருக்கு, ஏற்ற இறக்கங்களோடு இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஏதாவது பதில் சொல்லுமா? இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா சூரியன் தன்னுடைய வீட்டில் பலம் பெறுகிறார், ஆட்சி பலம் பெறுகிறார். இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதியில இருந்து சூரியன் சிம்மராசியில தான் இருக்க போறார். கூட கேதுவும் புதனும் இருக்கிறார்கள். சார், இந்த கேது புதன் காம்பினேஷன் ஒரு பேட் காம்பினேஷன் தான், ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷன் சொல்லும் போல. ஆனா சூரியன் ஸ்தான பலம் பெறுகின்ற போது அதுக்கு கொஞ்சம் பவர் கிடைச்சிடும், அது ஒரு யோகமா மாறிடும். அப்ப எதெல்லாம் உங்களுக்கு காரிய தடையாக உள்ளதோ, ரொம்ப நாளா இதனால் வரலும் கேது அங்க உட்காந்துட்டு தடையை ஏற்படுத்தியிருப்பார். நீங்க யாராக இருந்தாலும், எந்த ராசியா இருந்தாலும், எங்க ஊர்ல இருந்தாலும் சரிதான், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடுகளாக இருக்கலாம், அது யுஎஸ் மாதிரி அமெரிக்கா, அல்லது யூரோப் கண்ட்ரிஸ், யூகே, மலேசியா, சிங்கப்பூர், இல்லை துபாய் போன்ற நாடுகள்ல. அப்ப நீங்க எங்க இருந்தாலும் சரிதான். மெயினா இந்த சூரியன் புதன் காம்பினேஷன்ஸ் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், டாக்டர்ஸாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மருத்துவ கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க. இப்போ நம்ம நியர்பையா தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பா இந்த இப்ப இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இந்த மருத்துவ கல்லூரி வச்சு நடத்துறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் அன்சப்போர்ட்டடா, கொஞ்சம் நேரம் சரியில்லாம இருக்கு. அப்ப அவங்களுக்கு தேவையான ஒரு சில வழிபாடுகளை, ஒரு சில வழிமுறைகளை நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தேவையான ஒரு பரிகாரங்களை நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப மருத்துவ கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடிய, மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதுல ப்ரொஃபஸரா இருக்கக்கூடியவங்க, எஜுகேஷன் செக்டர்ல இருக்கக்கூடியவங்க, இதெல்லாம் இந்த சூரியன் புதன் காம்பினேஷன். அதே போல செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன்ஸ், ஃபார்மா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ரிசர்ச்சிங்காக இருக்கலாம், மெடிக்கலாக இருக்கலாம். இப்படி நிறைய சப்ஜெக்ட் இந்த ஆகஸ்ட் மாதம் மாறப்போகுது. ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் பாருங்க. மீன ராசி, ஆகஸ்ட் மாதம். மீன ராசி என்பர்களே, ராசிநாதன் குரு 5ஆம் இடத்தில் உச்சம். பாருங்க, உங்க ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறார். மீனராசி என்பர்களே, 7.5 சனி நடக்குது. 7.5 சனியில ஜென்ம சனி நடக்குது. இந்த ஜென்ம சனி ரொம்ப ஜாக்கிரதையா கவனமாக இருக்க வேண்டும். நிறைய அன்பர்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், பணங்காசு விஷயத்துல, காசு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, டிரான்சாக்ஷன்ல ஒரு 5 கோடி 2.5 கோடி வேணும்னா கூட ஒரு ஓவர் ஃபோன்ல நம்மளால ரெடி பண்ண முடியும். நிறைய அன்பர்கள் இந்த காசை வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு போவாங்க. திடீர்னு ஒரு நேரத்துல காசு கேட்பாங்க, நம்ம அவங்களால காசு கொடுக்க முடியாது, ஃபண்டு ரொட்டேஷன் இருக்காது. இமீடியட்டா ஒரு 3 கோடி ரூபாய் நான் தரணும் சாமி, நியாயமா எங்க மாமா கொடுத்தாரு, மாமாக்கு நான் செய்யணும், இப்போ கேட்குறாரு கொடுக்க முடியல, அது மாதிரிலாம் ஒரு சிக்கல்ல போய் மாட்டிக்கிறது. அப்ப மீன ராசி அன்பர்களே, ராசியில் இருக்கக்கூடிய ஜென்ம சனிதான் இதற்கு காரணம். பண கஷ்டமாக இருக்கலாம், பண சிக்கல்களாக இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம், மெயினா டிரான்சாக்ஷன்ஸ் இல்லாம இருக்கிறது, வரவு செலவுகள் குறைஞ்சு போறது. ஆர்டர்லாம் இருக்கும், எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவீங்க, அவன் பேமெண்ட் கொடுத்துருக்க மாட்டான், சரக்கு எட்டுமே இருக்க மாட்டான். அப்ப பிஸ்னஸ் கொஞ்சம் ஸ்டக் ஆகி நிற்கிறது. புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு ரொட்டேஷன் இருந்து பணங்காசு வந்தால் தானே நீங்க அது டிரான்சாக்ஷன் இருந்தால் தானே செய்ய முடியும் பிஸ்னஸை. கிணத்துல போட்ட கல் மாதிரி ஒரே இடத்துல அங்கங்க அப்படியே நிற்கும்.
அங்கே கம்பெனிக்காரங்களுக்கு அவங்களுக்கு அங்கே ரொட்டேஷன் இருக்காது. அப்போ பிஸ்னஸில் நிறைய கஷ்ட நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களே, தொழில் கஷ்டமாக இருக்கலாம், ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஃபுட் இண்டஸ்ட்ரி, அது டைரக்டாக இன்டைரக்டாக ரா மெட்டீரியல்ஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபுட் இண்டஸ்ட்ரி பண்ணக்கூடியவங்க, பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, கம்பெனிகள், தொழில் நிறுவனங்கள், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, ஸ்பேர் பார்ட்ஸ் பண்ணக்கூடியவங்க, பேக்கிங் மெட்டீரியல்ஸ் பண்ணக்கூடியவங்க, மெடிக்கல் மெட்டீரியல்ஸ் பண்ணக்கூடியவங்க, லேப் சம்பந்தப்பட்ட மெட்டீரியல்ஸ் செய்யக்கூடியவங்க. அப்போ எந்த மாதிரியான தொழில் நிறுவனம், கார்மெண்ட்ஸாக இருக்கலாம், அல்லது பருத்தி சம்பந்தப்பட்டது மில்லிங் வச்சு நடத்தக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஸ்கூல் காலேஜஸ் எஜுகேஷனல் செக்டர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, குறிப்பாக மருத்துவ கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க. சின்ன சின்ன கஷ்டங்கள், மருத்துவ கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், இல்லை அவங்கள ஒரு முக்கியமாக ஒரு வேலையை செஞ்சு கொடுக்க வேண்டியது இருக்கும், ஒரு காரிய தடைகளாக இருக்கும், அங்கேயே எல்லா வழிபாடுகளும் இருக்கும். அவங்களுக்கும் பிரதானமாக ஒரு ஐயர் இருப்பார், ப்ளஸ் அங்கே இதெல்லாம் அந்த காலேஜிலே கூட நீங்கள் ஒரு விநாயகர் வச்சு வழிபாடு செய்யலாம். அதெல்லாம் தாண்டி ஒரு கஷ்டம், அது வாராகியால் தான் முடியும். மீனராசி அன்பர்களே, நீங்கள் மருத்துவராக இருக்கலாம், ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், மெடிக்கல் காலேஜஸாக இருக்கலாம், உங்கள்கிட்ட ஆள் அம்பு ஆயுதம் எல்லாம் இருக்கலாம், கோவில் தெய்வம், நான் உள்ளே வச்சு கோவில் கட்டின்னு இருக்கேன், நானே எல்லாம் சொல்லணும். நீங்க வெளியில போய் என்ன செய்யணுங்கிறது தான் வழி. அங்க நானே சம்பாரிச்சு நானே கோவில் கட்டி நானே வழிபாடு செய்யறேன், புரியுதா? அப்ப எல்லாமே உங்கள்ட்ட இருக்கு. அதை தாண்டியே அந்த பயம் வருது, அதை தாண்டி அந்த கஷ்டம் வருது. அப்ப மெடிக்கல் காலேஜாக இருக்கலாம், இல்லை மெடிக்கல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ஃபார்மாவாக இருக்கலாம், மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக இருக்கலாம், மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், அதிகாரிகளாக இருக்கலாம், ஆபீசராக இருக்கலாம். அப்போ மீனராசி என்பர்களே, ஜென்ம சனி காரணம். பட் இந்த ஜென்ம சனி லிட்டில் பிட் இப்போ உங்களுக்கு வேலை செய்ய போறதில்ல. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற வார்த்தைக்கு இணங்க நான் பாருங்க, எவ்வளவு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா அந்த மீனராசியை நான் எவ்வளோ அந்த அளவுக்கு உள்வாங்கி இருப்பேன், உணர்ந்திருப்பேன் அப்படின்னு ஒரு டீப்பா நான் ஒரு அனலைஸ் பண்ணியிருப்பேன். ஒரு டீப்பா அதோட நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணியிருப்பேனாக்கா மீனராசி என்னால் அக்யூரேட்டா உணர முடியும். உங்க கஷ்டங்கள் என்னன்னு எனக்கு உணர முடியும். நீங்க எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் சரிதான், கம்பெனியா இருந்தாலும் சரிதான். அப்போ தொழில் அமைப்புகள், பிசினஸ், வேலை வாய்ப்புகள், மெயினா 7.5 சனி நீங்க யாராக இருந்தாலும், குடும்ப பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் மீனராசி என்பவர்களே 7.5 சனி, ஜென்ம சனி ஒரு காரணம். இதுக்கப்புறம் உங்க பிறப்பு ஜாதகம், அப்புறம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்தி, அப்புறம் கோச்சாரங்கள். இப்ப இதெல்லாம் எப்படி சரி பண்றது? நிச்சயமா அதுக்கு வழி இருக்கா? அப்ப நீங்க யாராக இருந்தாலும் இந்த இடத்த விட்டு வெளியில பரிகாரம் பண்ணணும், அதான் விஷயம். அல்லது அந்த இடத்துல வேற ஒரு விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். மீன ராசி என்பர்களே, நல்ல நேரம் பிறக்குது. நல்ல நேரம் பிறக்கிறதால உரிய நல்ல செய்திகள் உங்க காதுக்கு, உண்மையான நல்ல செய்திகள் உங்க காதுக்கு சேருது. அதையெல்லாம் செய்வீர்களேயானால் நன்மைகள், வெற்றி நிச்சயம். மீன ராசி அன்பர்களே, அதே போல முக்கியமா இந்த இல்லற வாழ்க்கை, ஏன்னா இந்த செவ்வாய் சுக்கிரன் எப்போ இந்த மிதுன செவ்வாய் கன்னி சுக்கிரன், இது இந்த இல்லற வாழ்க்கைக்கு அவ்வளவு சரிபட்டு வராது. நாம பார்க்குறோம் நிறைய குடும்பங்கள்ல அந்த கணவன் மனைவி ஏமாற்றங்கள் இருந்து வருது. கணவன் மதிக்காம இருக்கலாம், ரெஸ்பாண்ட் இல்லாம இருக்கலாம், ஒரு அலட்சியமா இருக்கிறது, மிரட்டுறது. இந்த பொண்ணு அப்படியே பயந்து போய் இருக்கும். ஓ, எங்க வீட்டுக்காரர் வேணும், எனக்கு இந்த கணவர் தான் வேணும், அவரே வேணும் அப்படின்னும். ஆனா அவங்க ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க. இல்லை சில இடங்கள்ல ஆம்பளை அந்த மாதிரி ஜென்ஸ் இருப்பாங்க, லேடிஸ் ரொம்ப ராங் பண்ணுவாங்க. இது இல்லாம பழக்கத்துல வரக்கூடிய ஏமாற்றங்கள். ரொம்ப நாளா
நாங்கள் ஒரு 10 வருஷமாக பழகிட்டு இருக்கோம் சாமி, திடீர்னு என்னை பார்க்க வேணான்னு வராதான்ட்டாங்க. அதில் வரக்கூடிய ஏமாற்றங்கள். அப்போ அந்த மாதிரிலாம் ஏமாற்றங்கள் கணவன் மனைவியாகவே இருக்கணும். அந்த மாதிரியே மனசார வாழ்ந்தவங்க. அப்போ அந்த கணவன் மனைவி காதலர்களாக இருக்கலாம். காதல் ஏமாற்றங்கள் எல்லாம் எனக்கு இவர் தான் வேணும், வசியம் சம்பந்தப்பட்ட எப்படியாவது எனக்கு செஞ்சு கொடுங்க சாமி, எப்படியாவது நான் ஜெயிக்கணும் என் காதல், எனக்கு முடிச்சு கொடுங்க, எனக்கு உங்களால் முடியும். அப்போ இந்த கணவன் மனைவி காதலர்கள், ஆண் பெண் உறவு முறைகள், ரிலேஷன்ஷிப், ஜென்ஸும் லேடிஸும் இதில் வரக்கூடிய உறவு முறைகள், அது சின்ன பசங்களாக இருக்கலாம் அல்லது வயோதிக பருவமாக இருக்கலாம். இதில் ஏமாற்றங்கள் இருக்கும், பிரிவுகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இந்த செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன் கொஞ்சம் நாளாகவே அது சரியில்லாமல் இருக்கு. ஒரு 3 மாசமா, 6 மாசமா, 8 மாசமா, சிலருக்கெல்லாம் ஒரு 1.5 வருஷமாவே சரியில்லாமல் இருக்கும். இதெல்லாம் காரணம் இருக்கு, எல்லாமே நேரம்தான். சிலதெல்லாம் சூழ்ச்சிகளாக இருக்கலாம், சில இடங்கள்ல அது செய்வினைகளாக இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி கணவன் மனைவி பிரச்சனைகள், காதல் பிரச்சனைகள், திருமண பிரச்சனைகள், திருமணம் நடக்காமல் இருக்கிறது, இவையெல்லாம் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் நல்லது நடக்க போகுது. அதுக்கெல்லாம் ஒரு வழி கிடைக்க போகக்கூடிய மாதமாக நல்ல வழி பிறக்கும். அதற்கான பரிகாரங்கள் உண்டு, கவலைப்பட வேண்டாம் அன்பு பக்தர்கள்.